எவல்யூஷன் ஆஃப் ஸ்வதேஷி. ஸ்வதேஷினா என்னன்னு இங்கே ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, இது என்னுடைய நாடு, ஓகேங்களா, இது என்னுடைய நாடு, இதில் உற்பத்தி ஆகிற பொருள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ இதை வந்து 2 பேர் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. 1905ல் எம்ஜி ரனடே இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 1920ஸ்ல மகாத்மா காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2 பேர். அப்போது ஸ்வதேஷினா என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய சொந்த கண்ட்ரி, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. த ஆரிஜின் ஆன் த ஐடியா என்னன்னா 1872ல் மகாதேவ் கோவிந்த் ரனடே, அதாவது எம்ஜி ரனடேன்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் பூனேல ஒரு பாப்புலரைஸாக இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, goods produced in one's own country should be given preference. இப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே வந்து மேட் இன் இந்தியான்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, மேட் இன் சைனாவோ இல்லை மேட் இன் யூஎஸ்ஏன்னு ஒன்று இருக்குது. நம்ம எதுக்கு ரொம்ப அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம்? இந்தியாவுக்கு கொடுப்பீங்களா? சைனாவுக்கு தானே கொடுப்பீங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட இடத்துல உற்பத்தி ஆகிறது ஓகேவா இருந்தாலும் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இல்லைனாலும் அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இவர் யார் சொல்கிறாருன்னா எம்ஜி ரனடே. த கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி ஷுட் பி கிவன் மோர் ப்ரிஃபரன்ஸ். இப்போ மேட் இன் இந்தியாவுக்கு தான் நம்ம நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஈவன் இஃப் த யூஸ் ஆஃப் கூட்ஸ் ப்ரூவ்டு டு பி லெஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. அது நல்லாவே இல்லைனா கூட என்ன பண்ணணும், நம்மளோட ஓன் கண்ட்ரியோட கூட்ஸை தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் கொடுத்தாங்க சொன்னாங்கன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் எம்ஜி ரனடேயா. காந்தி என்ன சொல்கிறார் பாருங்க. காந்தி டிஃபைன் ஸ்வதேஷி as that spirit in us. அது வந்து நம்மளோட ஆன்ம பலம்னு அவர் சொல்வார். spirit in us which restrict us to use the service of our immediate surroundings. நம்ம பக்கத்திலே யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கணும், அதை நியர்பை கிட்ட வாங்கணும், நெய்பர்ஸ் கிட்ட வாங்குங்கன்றார். அதை விட்டுட்டு நம்ம கடல் தாண்டி அதை தாண்டிலாம் நம்ம போய் வாங்கக்கூடாது. ஸோ நம்ம கிட்ட இருக்கவங்ககிட்டே இம்மீடியட் சரௌண்டிங்ஸ் டு த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் மோர் ரிமோட்னு சொல்கிறார். அப்போ எம்ஜி ரனடே சொல்கிறத எழுதிக்கணும், அப்புறமா மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறத எழுதிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு இதுவுமே டூ யூ நோ பாக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஐடியா ஆஃப் எஜுகேஷன் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ். வெர்னாகுலர்னா என்னது? வட்டார மொழியில். அந்த ஐடியாவை யார் ஃபர்ஸ்ட் இன் ஸ்வதேஷி மூமெண்ட் வித் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டான் சொசைட்டி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டான் சொசைட்டி யார் கொண்டு வந்தாங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி இன் 1902. இவர் தான் கொண்டு வருவார் டான் சொசைட்டி ஆன் 5th November 1905. At the initiative of the Dawn Society, the National Council of Education was formed. இப்போது ஒரு எஜுகேஷனுக்குன்னு ஒரு நேஷ்னல் கவுன்சில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னெலாம் கொஷினாக கேட்பாங்க. சரியா? November 5, 1905. In August 1906, Bengal National College and School were founded. A passionate appeal was made by Satish Chandra to students to come out of the institution of slavery. So இந்த சதீஷ் சந்திர முகர்ஜினால என்ன ஞாபகம் வந்துடணும்? டான் சொசைட்டின்றது ஞாபகம் வந்துடணும். ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லேவரியிலேருந்து என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்லேவரின்னு சொன்னது சதீஷ் சந்திர முகர்ஜி தான். சரியா? எழுதிக்கிறீங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மிலிட்டன்ட் நேஷனலிசம். மிலிட்டன்ட்னா என்னன்னு சொன்னேன்? மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரெவல்யூஷனரின்னு பார்த்தோம்ல, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் வந்து மிலிட்டன்ஸ். ஓகேவா? இந்த மிலிட்டன்ஸில் மெயினாக யார் பார்த்தோம்? நம்ம லால் பால் பால்னு பார்த்தோம். லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர் திலகர், பிபின் சந்திர பால்னு பார்த்தோமா? ஸோ இவங்கெல்லாம் எந்தெந்த இடம் சொல்கிறீங்களா? லாலா லஜ்பத் ராய்னா இல்லை எங்கே? ஆஹாப்பா, லாலா லஜ்பத் ராய்னாலே பஞ்சாபின் சிங்கம்னு சொல்லுவாங்க அவரை தான். ஓகேவா? லயன் ஆஃப் பஞ்சாப். அப்போது லால் பால் பால் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் த லால் பால் பால் ட்ரிபியூரேட், மகாராஷ்டிரா, பெங்கால் அண்ட் பஞ்சாப். அப்புறமா எமர்ஜ்ட் அஸ் த எபி சென்டர்ஸ் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம். இவங்க தான் வந்து அதோட ரூட். ஓகேவா? வேறா இருக்காங்க. அவங்க கூட அரபிந்த கோஷ், இவர் ஒரு புது கேரக்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அரபிந்த கோஷம் ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி தான். ஒரு நிமிஷம். ரெவல்யூஷனரி வாஸ் அனதர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் இந்த மிலிட்டன்ட் லீடர்ஷிப்பில் இருக்கிறாரு. சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். என்ன பாருங்க, திலக் வந்து ஸ்வராஜை பற்றி என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு போன கிளாஸ்லேயே பார்த்தோம். என்ன சொல்லுவார் திலகர்? ஸ்வராஜ சுயராஜ்யம் என்னுடைய
பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன், பர்த் ரைட், அந்த மாதிரிலாம் பேசியிருப்பார்ல. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, திலக் வந்து ஸ்வராஜ் வந்து இந்தியன் கண்ட்ரோல் ஓவர் தி அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு நிர்வாகம் நடக்குது அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் டோட்டல் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா இந்தியர்கள் கிட்ட இருக்கணும். அப்போ தான் அது சுயராஜ்யம். நாங்கள் இந்தியன்ஸ் ரூல் பண்ணோன்னா நாங்கள் தான் அதில் முழு அதிகாரம் இருக்கணும். அதை வந்து இவர் சொல்கிறார், இந்தியன் கண்ட்ரோல் ஓவர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ரூல் பை த நேட்டிவ்ஸ். நேட்டிவ்ஸ்னால் யார்? யார் அந்த இடத்துல வாழறாங்களோ அவங்க தான் நேட்டிவ்ஸ். பட் நாட் டோட்டல் செவரன்ஸ் ஆஃப் த ரிலேஷன் வித் பிரிட்டன். பிரிட்டன் வந்து அந்த எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இது திலகரோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பிபின் சந்திரபால் என்ன சொல்றாருன்னா, ஸ்வராஜ் வாஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம். சுயராஜ்யம் என்னன்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா விடுதலை பெறது தான் வந்து சுயராஜ்யம். அப்ப சொல்லுங்க, எம்ஜி ரன்னடே என்ன சொன்னாரு? எம்ஜி ரன்னடே என்ன சொன்னார்ப்பா? அவர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னாரு? நம்ம கிட்ட இருக்க கூட்ஸை வாங்குங்க, அது சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைன்னா கூட அதே வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னாரு. காந்திஜி என்ன சொன்னாரு? இமீடியட் நெய்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கணும்னு சொன்னார். நெக்ஸ்ட் திலக் என்ன சொல்றாரு? அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் முழுசா யார் பங்கீடு இருக்கணும்னா இந்தியன்ஸ். அப்புறம் பிபின் சந்திரபால் என்ன சொல்றாரு? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் தான் சுயராஜ்யம் அப்படின்னு பிபின் சந்திரபால் சொல்றாரு. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிலிட்டன்ஸோட வேலை. ஸோ இந்த மிலிட்டன்ஸ்னா என்ன, மாடரேட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் மூலயமா, ப்ரேயர்ஸ். பெட்டிஷன்னா என்னது? லெட்டர் எழுதி நம்ம போயிட்டு எங்களுக்கு இதெல்லாம் குறைபாடாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் மாற்றி கொடுங்க, பிரிட்டிஷ் கிட்ட போய் நம்ம தரது தான் ப்ரேயர்ஸ், பெட்டிஷன். ஆனால் அதை வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்களா மிலிட்டன்ஸ், அவங்க வந்து அதை விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா பிரிட்டிஷ் வந்து எதையுமே செய்யலை நமக்காக. அதனால இவங்க கோபம் அடைந்து ஒன்று நடக்கும், அதை இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, 1905 தானே இந்த வங்க பிரிவினை நடந்தது. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடந்தது. சரி, அதுக்கப்புறமா என்ன ஆகுன்றது சொல்கிறேன். 1906 என்ன ஆகும்னா முஸ்லீம் லீக்னு ஒன்று ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. முஸ்லீம் லீக். ஓகேவா? ஏன் வந்து முஸ்லீம் லீக்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ ஃபஸ்ட்டு ஐஎன்சி ஆரம்பித்தோனமோ இந்த இயர் 1885 ஆரம்பிச்சோமா? போன கிளாஸில் பார்த்தோம். 1885 டிசம்பர் 28 ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு இந்துக்களின் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்களின் அமைப்புனா என்னது? ஃபுல்லாகவே அதில் இந்துஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு செஷன் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம். பாம்பேயில் நடந்துச்சு. உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்கினார்னு பார்த்தோம். அதில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். 72ன்னு பார்த்தோமா? 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் எவ்வளோ முஸ்லீம்ஸ் தெரியுமா இருந்தாங்க? வெறும் 2 பேர் தான் முஸ்லீம்ஸாக இருந்தாங்க. அப்போது டாமினன்ஸாக யார் இருக்கா? டாமினேட் பண்ணுறது யார்? ஹிந்துஸ் தான். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் ஆட்கள்லாம் ஐஎன்சின்றது வந்து ஒரு இந்துக்களின் அமைப்பு, ஃபுல்லாகவே ஹிந்துஸ் இருக்காங்க. அப்போ முஸ்லீம்ஸ் நம்மளுக்கான ஒரு அமைப்பே அங்கே இல்லையே, நம்மளோட குரல்லாம் எப்படி நம்ம சொல்கிறதுன்னு ஒரு கொஷின் மார்க் வருது. அதனால் 1906 முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு லீகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா டாக்கா எங்கே இருக்குன்னா பங்களாதேஷ். அதுக்கப்புறமா தான் பிரிச்சுடுறாங்கல்ல, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு இவங்க வந்து டாக்கா பங்களாதேஷில் ஸ்டார்ட் பண்ணப்படுறது தான் முஸ்லீம் லீக். ஸோ இதோட லீடர் தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீமுல்லா கான். ஓகே, சலீமுல்லா கான். இப்போ சொல்லுங்க, 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, முஸ்லீம் லீக் எந்த வருஷம்னு கேட்பாங்க. எப்போ? 1906 டாக்கா பங்களாதேஷில். ஃபவுண்டர் யாருன்னா அதாவது தலைமை யாருன்னா சலீமுல்லா கான். ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இதே 1906 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை எரேஸ் பண்ணிட்டுமா? ஓகே, அதே 1906 ஐஎன்சியோட காங்கிரஸ் மாநாடு கான்ஃபரன்ஸ் ஆனது நிற்குது. ஐஎன்சி எங்கே நடக்குதுன்னா கல்கட்டாவில். ஓகே, அதே 1906 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங் எங்கே நடக்குதுன்னா கல்கட்டாவில் நடக்குது. யாருடைய தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி.
தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் 1906ல் ஐஎன்சி காங்கிரஸ் எப்பவுமே நடக்கும்ல, ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி 1906லேயும் இந்த செஷன் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா கல்கட்டாவில். யாரோட தலைமையிலனா தாதாபாய் நவ்ரோஜி. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்களுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருத்து வேறுபாடு அதிகமாகுது. ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னா, இந்த மாடரேட்ஸ் வந்து இவ்வளோ நாள் இந்த ப்ரேயர்ஸு பெட்டிஷன்ஸ் போட்டோம், பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, டிவைட் பண்ணிட்டாங்க பெங்காலை. அதனால இவங்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் அந்த அந்த கிராக் ஆனது கொஞ்சம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த 1906லேயே இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்கல்ல, தீவிர தேசியவாதிகள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் சொல்கிற சில விஷயங்களையும் நிறைவேற்றுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போயிட்டுருக்கீங்களே மாடரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 4 விஷயம் கொடுப்பாங்க. 4 ரெசல்யூஷன். அது என்னென்னு கேட்பாங்க. 4 ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதில் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸ்வதேஷி பாய்காட், நேஷ்னல் எஜுகேஷன் பற்றி சொல்கிறாங்க. அப்புறமா செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி பேசுவாங்க. செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, சரி இங்கே பாருங்கள், 1906ல் நடக்கிற கல்கட்டா செஷனில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்கும் போது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. 4 தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுவாங்க. அது என்னென்ன தீர்மானங்கள்னு கண்டிப்பாக கொஷனில் கேட்பாங்க. ஸ்வதேஷி, பாய்காட்டு, எஜுகேஷனு, செல்ஃப் கவர்மெண்ட், இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா 1907 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1907ல் ஆனுவலி இந்த செஷன் நடக்கும்னு பார்த்தோமா, இந்த ஐஎன்சி செஷனு. இப்போ 1906ல் கல்கட்டாவில் நடந்தது. அடுத்த செஷன் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? 2 சைடுமே சொல்லும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பூனால வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்கே வைக்கலான்னு சொல்லுவாங்கன்னா அடுத்த செஷன் பூனாவில் வைக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூனான்றது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஒரு கோட்டை. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யார்? தீவிர தேசியவாதிகள்னு பார்த்தோம்ல, அவங்க நிறைய பேர் அங்கே தான் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஒரு இடமா இருந்தது. அதனால பூனாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்தில் வந்து வைக்கிறாங்க. 1907 எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா சூரத்தில் வந்து வைக்கலாம் அந்த ஆனுவல் செஷன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு லீடரை சூஸ் பண்ணணும்ல, அந்த லீடரை சூஸ் பண்ணும் போது 2 பேர் சூஸ் பண்ணுறாங்க. மாடரேட் சைட்லேருந்து ஒருத்தர், அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சைட்லேருந்து இன்னொருத்தர். ஸோ மாடரேட் சைட்லேருந்து யார் லீடராக வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ராஷ் பிஹாரி கோஷ். ஓகேவா? ராஷ் பிஹாரி கோஷை வந்து மாடரேட்டோடைய தலைவராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் நம்ம யாரை வைக்கலாம், லாலா லஜ்பத் ராயை வந்து வைக்கலாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது அந்த செஷனுக்கான தலைவராக சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதாவது 1907ல் ஃபஸ்ட்டு எங்கே வைக்கிறதா இருந்தது அந்த ஆனுவல் செஷன்? பூனாவில். அப்புறமா அது பூனான்றது வேண்டாம், அங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்டோட கோட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே வைக்கிறாங்க? சூரத்தில் வைக்கிறாங்க. அங்கே வைக்கும் போது அதுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்ல, அதனால மாடரேட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராஷ் பிஹாரி கோஷை வைக்கலான்றாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? லாலா லஜ்பத் ராய் வைக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா இதில் தான் வந்து மேக்ஸிமம் ஒரு கிளாஷ் ஆனது நடக்கும். அப்படி நடக்கும் போது ராஷ் பிஹாரி கோஷ் தான் என்ன ஆவார்னா 1907ல் இந்த சூரத் செஷனோட லீடராக இருப்பார். லாலா லஜ்பத் ராய் வந்து லீடராக இருக்க மாட்டார். ஸோ இது வந்து ஒரு கிளாஷ் தானே. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, the Surat split of 1907 was another contributing factor of this decline. ஸோ அது சூரத் ஸ்பிளிட்னா என்னன்னு பார்க்கலாமா? நான் இப்போ நடத்தினது அப்படியே வரும். The tension between the militants and the moderates became more pronounced in the appointment of Lord Minto. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேவா? அப்போ இருந்த வைஸ்ராய் பாருங்க, லார்ட் மின்டோவை வந்து ஒரு வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து மிலிட்டன்ஸ்க்கும் மாடரேட்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்ரப்ஷனாக இருந்தது. நெக்ஸ்ட்டு, as the tension was rising between the two groups, and the two groups யாரு? Moderates and extremists இடையில a split avoided in the 1906 Calcutta session. அப்போ 1906 வந்து எந்த செஷன்னு கேட்பாங்க? Calcutta session, by accepting the demands of moderate leaders and electing Dadabhai Naoroji as president. Most of the moderates led by Ferozshah Mehta were defeated in the election. The militants na extremists என்ன பண்றாங்க? என்னதான் தாதாபாய் நவ்ரோஜி பிரசிடென்ட்டா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு 4 ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க. என்னென்ன ரெசல்யூஷன்? ஸ்வதேஷி,
பாய்காட், நேஷனல் எஜுகேஷன் அண்ட் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த நாளும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தோமா? நெக்ஸ்ட் சரி, நெக்ஸ்ட் செஷன் எங்கே வைக்கலான்னு இருந்தாங்க? பிளான்டு டு பி ஹெல்ட் இன் பூனா. பூனால அப்போ நம்ம இப்போ சூரத் பிளவுன்னு படிக்கிறோம்ல, இன்கேஸ் அது பூனால நடந்திருந்ததுன்னா என்ன படிச்சிருப்போம்? பூனா ஸ்பிளிட்னு படிச்சிருப்போம், சூரத் ஸ்பிளிட்டுக்கு பதிலாக. இப்போ பூனால வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபியரிங், எதுக்கு ஃபியர் ஆகுறாங்கன்னா, ஆஃப் த ரிப்பீட் ஆஃப் த கல்கட்டா செஷன் த மாடரேட் வந்து ஷிஃப்ட் த வென்யூ, அந்த இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. எங்கன்னா சூரத். த மிலிட்டன்ட் ப்ரொபோஸ்டு, மிலிட்டன்ட்ஸ்னா யார்? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? சரி சூரத்தில் வைக்கிறீங்க, அதோட தலைவரை யாரை போடணும்? லாலா லஜ்பத் ராயை போடணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க. நேம் ஃப்ரம் த நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்சி அப்போசிங் த மாடரேட்ஸ். மாடரேட்டோட கேண்டிடேட் யாரு? ராஷ் பிஹாரி கோஷ். இவங்க வந்து மாடரேட் வந்து இவங்கள கேண்டிடேட்டாக நிறுத்துவாங்க. லாலா லஜ்பத் ராயை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து கேண்டிடேட்டாக நிறுத்துவாங்க. லாலா லஜ்பத் ராய் ஹவவர் டர்ன் டவுன் த ஆஃபர். லாலா லஜ்பத் ராய் எனக்கு வேண்டான்னு அந்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிடுறாரு. அப்புறமா என்ன பண்ணுறாரு? த மேட்டர் ஃபைனலி பாயில் டவுன் டு த கொஷின் ஆஃப் ரீட்டைனிங் த 4 ரெசல்யூஷன்ஸ் தட் வேர் பாஸ்ட் இன் கல்கட்டா செஷன் 1906. இப்போ 1906ல் 4 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோமா? அது வச்சுக்கிறதா வேண்டாமா, அதை இனிமே ப்ரொசீட் பண்ணணுமா வேண்டாமான்றதுல இன்னொரு கொஷின் ஆனது அரைஸ் ஆகுது. அப்போ தான் என்ன நடக்குது? இந்த ஸ்பிளிட் ஆனது நடக்கும். இங்கே பாருங்கள், Feroz Shah Mehta group sought removal of those items from the agenda. இந்த Feroz Shah Mehta group என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4 அஜெண்டா எதுக்கு அதை ரிமூவ் பண்ணிடலான்ற மாதிரி பேசும்போது, in order to counter Mehta's maneuvering, the militant decided to oppose the election of Rash Bihari Ghosh as president. The session ended in chaos. ஸோ அங்கே ஒரே கேயாஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ராஷ் பிஹாரி கோஷை வந்து பிரசிடெண்ட்டாக நிறுத்த வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இங்கே கீழே வந்துருச்சா? ஓகே ஓகே சரி. அப்புறமா என்ன ஆகுது பாருங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? 1885 அதோட பர்த். இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுது, ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருச்சு பாருங்க. என்னன்னா மிலிட்டன்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட். த காங்கிரஸ் விச் எமர்ஜ் ஆஃப்டர் த சூரத் ஸ்பிளிட். இப்போ சூரத் பிளவானது நடந்துச்சா 1907ல் நடந்துட்டு, இங்கே மாடரேட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து தனியாக போயிடுறாங்க. அப்போது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லாத ஒரு மாடரேட் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீமிஸ்டே இல்லாத ஒரு காங்கிரஸ் இருக்குல்ல, அது என்ன காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது த நியூ காங்கிரஸ் minus the militants came to be known as the Mehta Congress and the 1908 session of the Congress. So இப்போ 1906 பார்த்தோம் கல்கட்டா செஷன், 1907 சூரத் செஷன், அப்புறமா அது கழிச்சு ஒன்று வரும்ல 1908. அந்த 1908ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டே கலந்துக்க மாட்டாங்க, வெறும் யார் தான் இருப்பா? மாடரேட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. was attended only by the moderates who retired their loyalty to the British Raj. ஸோ இந்த மாடரேட்ஸ் வந்து அவங்களோட லாயல்ட்டியை யார்கிட்ட பெரிதளவும் கொடுக்குறாங்கன்னா ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்குறாங்க. The politics of militants on the other hand could not crystallize into a new political organization. The primary reason was the repressive measures of the government by the putting all the prominent leaders in jail. ஸோ அவங்க அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க, போராட்டம், சின்ன போராட்டம் பண்ணால் கூட இந்த மெஷர்ஸ்லாம் கொண்டு வர, நம்ம கூட பார்த்தோம்ல அந்த ஷார்ட் ஹேண்ட்லாம் பண்ணாங்க, ஒரு சின்ன மீட்டிங் வச்சா கூட அதை டைப் ரைட்டிங் பண்ணி அவங்களாம் ஜெயிலில் வச்சுருவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதுதான் வந்து சூரத் ஸ்பிளிட். சூரத் ஸ்பிளிட்னாலே நீங்கள் அதுக்கு முந்தின வருஷம் கல்கட்டா செஷனில் என்ன ஆச்சுன்னு தெரியணும், அந்த 4 ரெசல்யூஷன் என்னன்னு தெரியணும், அப்புறமா அந்த வைசிராய் அப்பாயிண்ட் பண்ணது தெரியணும், ஓகேவா, யார் எந்த கேண்டிடேட்டை நிற்க வச்சான்றது தெரியணும், அப்புறமா எதனால் ஸ்ப்ளிட் பண்ணாங்க, ஸ்ப்ளிட் பண்ணிட்ட பிறகு அந்த வெறும் மாடரேட்ஸ் மட்டும் இருக்கிறத மேத்தா காங்கிரஸ்ன்னு சொன்னதெல்லாம் தெரியணும். சரியா, எழுதிக்கிறீங்களா? ஓகே சரி, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம். ஓகே, ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்னெல்லாம் பார்க்கலான்றதை பாருங்கள். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அலிப்பூர் பாம் கேஸ்னால் என்ன, அதில் தான் நம்ம குதிராம் போஸ், பிரஃபுல்லா சக்கி பற்றி படிப்போம். அப்புறமா அனுஷீலன் சமிதினா என்ன, ஓகேவா, ஹேமச்சந்திர கானுங்கோ, இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், அதை நம்ம பார்த்து படிக்கலாம். ஸோ இதில் இருக்கிறது அப்படியே அங்கே இருக்கும். ஓகே, ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் இங்கே பாருங்கள்,
இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபுல்லாகவே மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், இவங்கெல்லாம் ரொம்ப ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிசம்க்கும் ஒரு படி மேலே தான் நம்மளோட ரெவல்யூஷனரிஸ். ஓகேவா? அதாவது மாடரேட்ஸ்னால் இந்த ப்ரேயர்ஸ் பெட்டிஷன், எக்ஸ்ட்ரீமிசம்னா என்னது, அவங்கள இன்னும் கொஞ்சம் சண்டை அதுவுமே ஒரு நான் வைலண்ட் தான், ரொம்பவா சண்டை போடல. ஆனால் இவங்க ரெவல்யூஷனரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நான் வைலண்ட்லேருந்து வைலன்ஸ்க்கு ஈடுபடுறாங்க. வைலன்ஸ்னால் என்னது, எங்கன்னா போய் பாம்பு போடுறது. ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்களோட கம்யூனிகேஷன் லைன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது. அப்புறமா இப்போ அவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்காங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து பிளாக் பண்ணுறது, டீரெயில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெவல்யூஷனரியோட வேலை. சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நடத்துகிறது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ இதில் பெங்கால், இது எந்தெந்த இடத்துலலாம் இங்கே ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்குன்னா மெயினாக பெங்கால், மகாராஷ்டிரா, அப்புறமா பஞ்சாப். அது மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் இப்போது இந்தியாவில் ஃபுல்லாகவே யார் இருக்கா, ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இந்தந்த இடத்துல நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நடந்திருக்கு, வெளிநாடுகள்லையும் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் ஆனது நடந்திருக்கு. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காராஸு, ஜிம்மு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்ட்ராங் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். நீங்கள் உங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, அவங்களோட ஸ்டீல் போன்ற எக்கு போன்ற நரம்புகள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, நான் நடத்தின பிறகு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? என் கூடவே எழுத வேண்டாம். பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இவர் இருக்கார்ல, இவர் ஒரு நாவல் எழுதியிருப்பாரு, ஆனந்த மாத் நாவல். அதில் தான் என்ன எழுதியிருப்பாருன்னா வந்தே மாதரம் எழுதியிருப்பாரு. அதில் தான் நேஷ்னல் சாங் நம்மளோட வந்தே மாதரம் இருக்கும். சரியா? ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1902 இதில் இருந்தால் முக்கியமானது ஆரம்பிக்குது. 1902 கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா அனுஷீலன் சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அனுஷீலன் சமிதி பார்ட் 1ன்னு வச்சுக்கலாமா? 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்ட் பண்ணுறாங்க. யார் அந்த ஃபவுண்டர்னா பிரமோத் மிட்டர், ஜதீந்திரநாத் பானர்ஜி, பரீந்திர குமார் கோஷ். ஸோ இந்த பரீந்திர குமார் கோஷ் யாருன்னா நம்ம அரவிந்த கோஷ் பார்த்தோம்ல, அவங்களோட பிரதர் தான் பரீந்திர குமார் கோஷ். ஸோ இது பாருங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? பிஜேபி, பரீந்திர குமார் கோஷ், ஜதீந்திரநாத் பானர்ஜி, பிரமோத் மிட்டர், இவங்கெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டதான் என்னது அனுஷீலன் சமிதி. அப்புறமா இங்கே என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மாரல் ட்ரைனிங், உடற்பயிற்சி அதெல்லாம் இங்கே வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதே 1905 இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த அனுஷீலன் சமிதி எந்த வருஷம்? 1902ல் அனுஷீலன் சமிதி கல்கட்டாலன்னு பார்த்தோம்ல. இது வந்து தாக்கா அனுஷீலன் சமிதி. இதோட லீடர் ஃபவுண்டர் யாருன்னா புலின் பிஹாரி தாஸ். இது வந்து சில புக்கில் 1906ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த டேட் மட்டும் நீங்கள் இயர் பார்த்துக்கோங்க. பட் தாக்கா அனுஷீலன் சமிதியோட ஃபவுண்டர் யாருன்னா புலின் பிஹாரி தாஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு யுகாந்தர் மேகசின், ஒரு வீக்லி ஜேர்னல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, யுகாந்தர். ஓகே, யுகாந்தர்னாலே உங்களுக்கு இந்த அனுஷீலன் சமிதியை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதை வந்து யார் எழுதுறாங்க அப்படின்னா பரீந்திர குமார் கோஷ் மற்றும் பூபேந்திரநாத் தத்தா. பரீந்திர குமார் கோஷ் அண்ட் பூபேந்திரநாத் தத்தா. ஸோ இந்த யுகாந்தரில் என்ன எழுதுறாங்கன்னா the 30 crore inhabiting India, இந்தியாவில் வாழற 30 கோடி பேரும் அவங்களோட 60 கோடி கைகளை உயர்த்தணுமா. must raise their 60 crore hands to stop this curse of oppression. இந்த மாதிரி நம்மள அப்ரெஸ் பண்ற பிரிட்டிஷ்க்கு நம்ம இந்த மாதிரியான பதிலடி கொடுக்கணும். force must be stopped by force. அவங்க நம்மள வந்து ஃபோர்ஸால பண்றாங்கன்னா நம்மளும் இன் ரிட்டர்ன் ஃபோர்ஸ் தான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா அனுஷீலன் சமிதியில இந்த யுகாந்தர் பத்திரிகையில சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த அனுஷீலன் சமிதியை சார்ந்த ஒருத்தர் தான் வந்து ஹேமச்சந்திர கானுங்கோ. சரியா? இந்த ஹேமச்சந்திர கானுங்கோ என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த பாம் ட்ரைனிங், பாம் வந்து எப்படி உருவாக்கணும், அது எப்படி போடணும், அதெல்லாம் வந்து ட்ரைனிங்க்கு போறாரு. மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் ட்ரைனிங்காக அவர் அப்ராடுக்கு போவார். போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு சீக்ரெட் பாம் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுவார். அதுதான் வந்து மணிகட்லா பாம் ஃபேக்ட்ரி. ஸோ அப்போ கேட்பாங்க மணிகட்லா பாம் ஃபேக்ட்ரி யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹேமச்சந்திர கானுங்கோ. இவர் எந்த அமைப்பை சார்ந்தவர்னா அனுஷீலன் சமிதி. சரியா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது, நான் என்ன சொன்னேன், ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்னால என்னது பாம் பிளாஸ்ட் பண்ணுறது, அதாவது வைலன்ஸ், சிம்பிளாக சொல்லணும்னா வைலன்ஸ். அந்த மாதிரி இந்த ஆங்கிலேயரை எதிர்த்து 1907 ஆரம்பிக்கிறாங்க. சார் ஃபுல்லர்னு ஒருத்தர் இருக்கார். யார் இந்த ஃபுல்லர்னா அவர் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாம். இவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கவர்னராக வராரு. எங்கன்னா ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாம். அவரை தாக்குதல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லர். நெக்ஸ்ட்
1907ல சர் ஆண்ட்ரூ ஃப்ராசர்னு ஒருத்தர் இருக்கார். சர் ஆண்ட்ரூ ஃப்ராசர் இவரும் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர். டீரெயில் த ட்ரெயின், அந்த ட்ரெயினை வந்து டீரெயில் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தவர் யாரு? சார் யாரு? ஃபுல்லர்ப்பா, ஃபுல்லர். நெக்ஸ்ட் யாருன்னா சர் ஆண்ட்ரூ ஃப்ராசர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியம். 1908ல ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா ஒரு நீதிபதி, ஒரு ஒயிட் ஜட்ஜ், ஆங்கிலேய நீதிபதி, சாடிஸ்டிக் ஒயிட் ஜட்ஜ். அவர் பேர் என்னன்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டுன்னு பேரு. டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட். இவர் எங்கன்னா முசாஃபர்பூர்ல வந்து இவர் ஒரு ஜட்ஜா இருக்காரு. அவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு டீனேஜர்ஸ்னு வச்சுக்கலாமா, எங்க பாரு, 2 டீனேஜர்ஸ். அவங்க பேர் என்னன்னா பிரஃபுல்லா சக்கி மற்றும் குதிரம் போஸ். சொல்லுங்க, பிரஃபுல்லா சக்கி அண்ட் குதிரம் போஸ். ஸோ இவருக்கு என்ன வயசு? குதிரம் போஸ்க்குனா 18 இயர்ஸ், பிரஃபுல்லா சக்கிக்கு வந்து 19 வயசு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிங்ஸ் டக்ளஸ் பார்த்தோல, டக்ளஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அவரை தாக்குதல் பண்ணுவாங்க. அவர் மேல பாம்பு போடணும், அவரை வந்து எப்படின்னா கொலை முயற்சிக்கு பண்ணுவாங்க. அப்படி அவங்க அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாம்பு போடும் போது அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா, கிங்ஸ்ஃபோர்டுக்கு பதிலாக 2 பிரிட்டிஷ் லேடிஸ் வந்து இறந்து போயிடுவாங்க. அதனால த்ரூ அ பாம் அட் அ கேரேஜ், ஸோ இவங்க 2 பேரும் பாம்பை வந்து ஒரு கேரேஜில் போடுறாங்க. அந்த கேரேஜில் கேரியிங் கிங்ஸ்ஃபோர்ட். ஹீ வாஸ் நாட் பிரசன்ட், அவர் வந்து அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக 2 பிரிட்டிஷ் லேடிஸ் வேர் கில்டு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, பிரஃபுல்லா சக்கி இருக்கார்ல, அவர் வந்து அவரே ஷாட் ஹிம்செல்ஃப், அவரே சுட்டுப்பாரு. இவங்களை மேல பாம்பு போடுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆயிடுச்சுல, தன்னை தானே சுட்டுக்கிட்டு இந்த குதிரம் போஸ் வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. ஸோ இவங்களும் ஃப்ரம் அனுஷீலன் சமிதி தான். சரியா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அலிப்பூர் பாம் கேஸ். அலிப்பூர் பாம் கேஸ். சரியா? அப்போ அதோட வருஷம் கேட்பாங்க. அப்போ அலிப்பூர் பாம் கேஸ் இயர் எந்த வருஷம்? 1908. ஓகேவா? 1908ல வரதான் அலிப்பூர் பாம் கேஸ். சரி. The whole அனுஷீலன் சமிதி was arrested including கோஷ் brothers. இப்போ இந்த அனுஷீலன் சமிதினால தான் இது நடந்திருக்கு. 2 பிரிட்டிஷ் லேடிஸ் வந்து கொலை செஞ்சப்பட்டிருக்காங்க. அதனால இந்த ஹோல் அனுஷீலன் சமிதியை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிரதர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அரபிந்த கோஷோட ஒரு பிரதர் பேர் தான் என்னது? பரீந்திர குமார் கோஷ். இந்த பரீந்திர குமார் கோஷ், அரபிந்த கோஷ் அவங்க கூட சேர்ந்து ஒரு 35 பேரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் 35 பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இவங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு அட்வொகேட் பண்றது யாருன்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் டிஃபெண்ட் பண்றாரு இவங்களை. அப்புறமா இந்த அரபிந்த கோஷை வந்து ஓகே நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களோட தம்பியான பரீந்திர குமார் கோஷை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த செக்ரட்டரி சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு உல்லாஸ்கர் தட்டுன்னு சொல்லுவாங்க. உல்லாஸ்கர் தட் யாருன்னா மேக்கர் ஆஃப் பாம்ஸ். அவருக்கும் தண்டனை. மேக்கர் ஆஃப் பாம்ஸ் யாரு? உல்லாஸ்கர் தட். அப்புறமா ஹெட் ஆஃப் த சீக்ரெட் சொசைட்டி யாரு? பரீந்திர குமார் கோஷ். சரியா? அப்புறமா லாஸ்ட் என்ன ஆகுதுன்னா டெத் பெனாலிட்டி ஆனது கொடுக்கப்படுது. டெத் பெனாலிட்டி அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லைஃப், நாடு கடத்துதல்னு சொல்லுவாங்கல்ல, நாடு கடத்தி தண்டனை டெத் பெனாலிட்டியுமானது கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த என்டையர் அனுஷீலன் சமிதி அண்ட் அலிப்பூர் பாம் கேஸ். நெக்ஸ்ட் ஓகேப்பா. சரி, இது வரையும் ஒரு ஓவர்வியூ சொல்லிட்டா? ஈஸியாக தானே இருக்கு. இதே தான் புக்லேயும் இருக்கும். நீங்கள் அந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இதுதான் இருக்கும். ஸோ ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் பெங்கால், மகாராஷ்டிரா, ஒரிசாலையும் நடக்கும். அப்புறமா மகாராஷ்டிராவில் நடக்குது. ஃபர்ஸ்ட் 1870ல் அக்காராஸ் ஜிம்முன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ராங் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவரோட ஆனந்த் மாத் நாவல்ல நேஷனல் சாங் எல்லாம் எழுதுறாரு. அதுலலாம் உணர்ச்சிகரமாக பேசுறாங்க. அப்புறமா கல்கட்டால 1902ல அனுஷீலன் சமிதி அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. ஃபவுண்டர் யாரு? பரீந்திர குமார் கோஷ், ஜதீந்திர பானர்ஜி, அப்புறமா பிரமோத் மிட்டர். இப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். பிசிக்கல் அண்ட் மாரல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறமா 1905ல தாக்கா அனுஷீலன் சமிதியை ஃபவுண்ட் பண்ணது புலின் பிஹாரி தாஸ்ன்னு படித்தோம். நெக்ஸ்ட் இவங்க ஒரு வீக்லி ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் யுகாந்தர். அந்த யுகாந்தர்ல என்ன சொல்றாங்கன்னா 30 crore inhibiting India must raise their 60 crore hands to stop this curse of oppression. Force must be stopped by force.
ஹேமச்சந்திர கானுங்கோ இவர் என்ன பண்றாருன்னா பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி ட்ரைனிங்க்கு அப்ராட் போவார். போயிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டு மணிகட்லா பாம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். மறுபடியும் 1907 சார் ஃபுல்லரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க இந்த இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாம். மறுபடியும் சார் ஆண்ட்ரூ ஃப்ராசரையும் அட்டாக் பண்ணுவாங்க, டீரெயில் த ட்ரெயின். அப்புறம் 1908 டக்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட் இவர் வந்து ஒரு நீதிபதி, ஒயிட் ஜட்ஜ், செடிஸ்டிக் ஒயிட் ஜட்ஜ் இன் முசாஃபர்பூரில். இவரை யார் அட்டாக் பண்ணாங்கன்னா பிரஃபுல்லா சக்கி அண்ட் குதிராம் போஸ். ஸோ 19 year old 18 year old அந்த அவர் போயிட்டு இருக்க கேரேஜில் இவருக்கு பதிலாக யார் இறந்துடுவா, 2 பிரிட்டிஷ் விமன் இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பிரஃபுல்லா சக்கி ஷாட் ஹிம்செல்ஃப் அண்ட் குதிராம் போஸ் வந்து ஹேங் பண்ணிடுவாருன்னு பார்த்தோமா. ஸோ இதுதான் வந்து அலிப்பூர் பாம் கேஸ் 1908ன்னு படித்தோம். நெக்ஸ்ட் த ஹோல் அனுஷீலன் சமிதியுமே என்ன ஆகுது, அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதில் அரவிந்த கோஷை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பரீந்திரகுமார் கோஷ்க்கும் உல்லாஸ்கர் தத்துக்கும் என்னது டெத் பெனாலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப். சரியா? ஸோ உல்லாஸ்கர் தத் தான் மேக்கர் ஆஃப் பாம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை டிஃபெண்ட் பண்ணவர் சிஆர் தாஸ். சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். இப்போ எப்படி அனுஷீலன் சமிதினா அந்த பிஜேபி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், அப்புறமா அந்த ஹேமச்சந்திர கானுங்கோ, அப்புறமா அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். அதே மாதிரி டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ்னால் அதோட வருஷம் 1912. 1912 எதனால் இது நடக்குதுன்னா நம்மளோட கேபிட்டல் சேஞ்ச் ஆனது நடக்குது. எங்கன்னா கல்கட்டாவில் தான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் இருந்தது. கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு வந்து கேபிட்டல் சேஞ்ச் ஆகுது. அது எப்போ ஆகுதுன்னா 1911 ஆகுது. ஓகேவா? இதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் ஆனது நடந்திருக்கும். அந்த செலிப்ரேஷனில் ஒரு வைசிராய், ஓகே, ஒரு வைசிராய், அவர் பேர் என்னன்னா ஹார்டிஞ்ச், வைசிராய் ஹார்டிஞ்ச். ஸோ இவரோட ப்ரொசஷன்னா அவர் வர அந்த ரேலி மாதிரி வந்திருப்பார். அந்த ப்ரொசஷனில் வரும்போது டெல்லி இஸ் என்ட்ரி இன்டு நியூ கேபிட்டல் ஆஃப் டெல்லி இன் அ ப்ரொசஷன் த்ரூ சாந்தினி சவுக் அந்த இடத்துல வந்து அவர் ப்ரொசஷனில் வரும்போது இவர் மேலே தாக்குதலானது நடந்திருக்கும். யார் மேலே தாக்குதல் நடந்திருக்கும்? வைசிராய் ஹார்டிஞ்ச். ஓகேவா? பாம் அட்டாக் ஆனது நடந்திருக்கும். யார் பண்ணியிருப்பாங்க பாருங்க, ராஜ் பிஹாரி போஸ் அண்ட் சச்சின் சன்யால். ராஜ் பிஹாரி போஸ் அண்ட் சச்சின் சன்யால். ஸோ இவங்க 2 பேருமே எதோட ரிலேட்டட்னா டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். சரியா? இப்போ டெல்லி கான்ஸ்பிரசி கேஸோட வருஷம் என்ன? 1912. எதனால் நடந்திருக்கோம்னா கேபிட்டல் சேஞ்ச் கல்கட்டா டு டெல்லி. எப்போனா 1911. அப்போது ஒரு ப்ரொசஷனில் அந்த நியூ கேபிட்டலுக்கு நம்ம வைசிராய் ஹார்டிஞ்ச் வரும்போது இவர் மேலே பாம் அட்டாக் நடந்திருக்கும். யார்? ராஜ் பிஹாரி போஸ் அண்ட் சச்சின் சன்யால். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. போட்டா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அனுஷீலன் சமிதி. ஓகேவா? அங்கே பார்த்தது கல்கட்டா, இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரிசா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்றது பார்க்கலாம். லீடர்ஸ் பார்க்கணும், என்ன பண்ணாங்க, அவங்களோட தாக்குதல் எப்படி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட லீடர் பார்த்தீங்கன்னா ஜதீந்திர முகர்ஜி அண்ட் பாகா ஜட்டின். ஓகேவா? ஜதீந்திரநாத் முகர்ஜி அண்ட் பாகா ஜட்டின். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு வார் 1 டைமில் நடக்குது. வேர்ல்டு வார் 1ல் யாருக்கும் இடையில கிளாஷ் ஆனது நடக்கும். இந்த கிரேட் பிரிட்டன் வர்சஸ் யார், நம்மளோட டர்க்கி, இந்த ஜெர்மனி. ஸோ இதெல்லாம் தான் அப்போசிஷனில் இருப்பாங்க. அப்போது இப்போ இந்தியா இருக்குது. இந்தியா வந்து என்ன பண்ணுது, பிரிட்டிஷ்க்கு உதவி பண்ணுது வேர்ல்டு வார் 1 டைம்லலாம். ஓகேவா? சோல்ஜர்ஸ்லாம் கொடுத்து. ஆனால் பிரிட்டிஷும் யாரும் வந்து வர்சஸ் யார் இருக்கா, ஜெர்மன், டர்க்கி, ஆட்டோமன் எம்பையர் அவங்களாம் இருப்பாங்க. ஓகேவா? அப்போது இந்தியா என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்மள பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணுறான், நம்மளுக்கான சுயராஜ்யமும் கொடுக்கல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்ம ஏன் ஜெர்மன் கூட சேர்ந்துக்க கூடாது, ஜெர்மன் கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கும்ல, அதை ஏன் நம்ம வாங்கி நம்ம பிரிட்டிஷை எதிர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜெர்மன் பிளான் ஆர் ஜிம்மர்மேன் பிளான்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் பிளாட் ஆர் ஜிம்மர்மேன் பிளான்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஐடியா பாருங்க, ஜதீந்திரநாத் முகர்ஜி அண்ட் பாகா ஜட்டின் during World War I arranged to import German arm and ammunition. ஓகேவா? ஜெர்மன் கிட்ட இருந்து அவங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணுறாங்க. இவங்களோட எய்மாக இருக்குது பாகா ஜட்டின்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாகா ஜட்டின் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு, வெயிட்டிங் அட் பால்சூர் ஃபார் டெலிவரி ஆஃப் ஜெர்மன் ஆர்ம்ஸ். இப்போ ஜெர்மன் கிட்ட இருந்து அவங்களோட ஆர்ம்ஸ்னு என்னது வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இவர் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பார் பால்சூர்ல. ஆனால் அவர் நின்றுட்டு இருக்க டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் இவரை பார்த்து இவரை வந்து சாவடிச்சிடுவாங்க. என்னன்னா வாஸ் அரஸ்டட் அண்ட் கில்டு பை த பிரிட்டிஷ். ஸோ பாகா ஜட்டின் வந்து என்ன சொல்றாருன்னா, வி ஆல் ஷல் டை டு அவேக்கன் த நேஷன். நம்ம எல்லாம் செத்து மடியணும், அப்போதான் இந்த நாடு வந்து உயிர்ப்பிக்கும் அப்படின்லாம் இவர் சொல்லியிருக்காரு. வி ஆல் ஷல் டை டு அவேக்கன் த நேஷன். இவர் வந்து பால்சூர்ல ஜெர்மனோட வெப்பன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால இந்த ஜெர்மன் பிளாட் ஆனது என்ன இருக்கு, ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, ஜெர்மன் பிளாட் ஆர் ஜிம்மர்மன் பிளான். ஓகேவா, இது நடந்தது எப்போ அப்படின்லாம் கேட்பாங்க. வேர்ல்டு வார் 1 டைம்ல 1914 1918. ஸோ இதோட ப்ராமினன்ட் லீடர்ஸ் யாரு, ஜதீந்திர முகர்ஜி அண்ட் பாகா ஜட்டின் எழுதிக்கோங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மகாராஷ்டிராவில் நடந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1879 பார்த்தீங்கன்னா ராம்சாய் பெசன்ட் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று நடந்திருக்கும். ரமோசி பெசன்ட் ஃபோர்ஸ் பை வாசுதேவ் பல்வந்த் பட்கே. வாசுதேவ் பல்வந்த் பட்கே கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரமோசி பெசன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இதோட எய்ம் பாருங்க, இவங்க என்ன எய்ம் கொண்டு வராங்கன்னா டிஸ்ரப்டிங் கம்யூனிகேஷன் லைன்ஸ். ஓகேவா, கம்யூனிகேஷன் லைன்ஸ்க்கு தமிழ்ல என்ன, தொலைத்தொடர்பு. ஓகேவா, அந்த கம்யூனிகேஷன் லைன்ஸை டிஸ்டர்ப் பண்றது தான் இவங்க கொண்டு வருவாங்க. இப்போ அக்காராஸ் ஜிம்மு அதெல்லாம் யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்பாங்கப்பா. இப்போ கம்யூனிகேஷன் லைன்ஸை டிஸ்டர்ப் பண்றது எந்த சமிதி அப்படின்னு கேட்டா நம்ம இந்த ரமோசி பெசன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பல்வந்த் பட்கே. நெக்ஸ்ட் 1890 திலக். ஓகேவா, பால கங்காதர் திலக் வந்து மகாராஷ்டிரா நம்ம படிச்சோமா. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா கேசரி மற்றும் மராத்தா அப்படின்ற ஒரு ஜேர்னல்ஸ்லாம் எழுதியிருக்காரு பாலகங்காதர் திலகர். மற்றும் இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து தேசியத்து மேல நிறைய பற்று வரணும்னா ஃபர்ஸ்ட் அவனோட மொழி என்னன்றது அவனுக்கு தெரியணும், நம்ம நாடு எதுலெல்லாம் சிறந்ததுன்னு தெரியணும், நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதனால இவர் வந்து 2 ஃபெஸ்டிவல்ஸ் வச்சு தேசியத்தை வந்து பெறுதலும் பேசியிருப்பார். என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்னா கணபதி சதுர்த்தி, இப்போ கணேஷ் சதுர்த்தி இருக்குல்ல, அதுவும் சிவாஜி ஃபெஸ்டிவலை வந்து அதன் வழியில அவர் மிலிட்டன்ட் நேஷனலிசம் பத்தி அவர் சொல்றார். நேஷனலிசம் அப்போ 1890 திலக் வந்து ஸ்பிரிட் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம் த்ரூ எது கணேஷ் சதுர்த்தி அண்ட் சிவாஜி ஃபெஸ்டிவல். அப்புறமா 2 ஜேர்னல்ஸ் கேசரி மற்றும் மராத்தா. மகாராஷ்டிரால மராத்தா. சரி, நெக்ஸ்ட் போட்டா. நெக்ஸ்ட் 1897 ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் பார்த்தோம், 1879 பார்த்தோம். அது அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா 1897. அதுக்கு இடையில 1891 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இப்போ இந்த 97ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திலகருடைய சீஷர்கள், அதாவது டிசைபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு நெக்ஸ்ட் வருவாங்கல்ல சீடர்கள். ஓகே, அந்த டிசைபிள்ஸ் யாருன்னா சப்பேகா பிரதர்ஸ். அவங்க பேர் என்னன்னா தாமோதர் மற்றும் கங்காதர். சில புக்ல பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் கூட கொடுத்துருக்கு. சரியா, இந்த சப்பேகா பிரதர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லெப்டினன்ட் ஐர்ஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா, இவங்களை வந்து கொன்னுடுறாங்க. ஓகேவா, மர்டர்ட் லெப்டினன்ட் ஐர்ஸ்ட். சில இடத்துல WC ரேண்ட்னும் இருக்கு. ஒரே நிமிஷம். மர்டர்ட் லெப்டினன்ட் ஐர்ஸ்ட். ஓகேவா, யாரு, இந்த 2 சப்பேகா பிரதர்ஸ். அவங்க பேர் தாமோதர் அண்ட் கங்காதர். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசியல் படுகொலை அப்படின்றத எதை சொல்றாங்க, சப்பேகா பிரதர்ஸ் வந்து லெப்டினன்ட் ஐர்ஸ்ட மர்டர் பண்றது. சரியா, இதுவுமே ரொம்ப முக்கியம். சரி, நெக்ஸ்ட் 1899 வந்து சவார்கர் அண்ட் திஸ் பிரதர் நம்ம படிச்சிருக்கோம்ல, VD சவார்கர்லாம். ஸோ அந்த VD சவார்கர் அப்புறம் அவரோட பிரதர் பேர் வந்து கணேஷ் சவார்கர். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மித்ரமேளா அப்படின்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மித்ரமேளா. இப்போ கொஸ்டின் கேட்கலாம்ல, மித்ரமேளா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா யாரு, VD சவார்கர் அண்ட் இஸ் பிரதர். ஓகேவா, சீக்ரெட் சொசைட்டி. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த மித்ரமேளா லேட்டரா இந்த அபினவ் பாரத் கூட வந்து மர்ஜ் ஆயிடுது. ஓகேவா, அபினவ் பாரத்ன்றது அதுவும் ஒரு சீக்ரெட் சொசைட்டி தான். சரி, எப்போ வந்து மர்ஜ் ஆகுதுன்னா 1904 மர்ஜ் வித் அபினவ் பாரத். சரியா, பாருங்க எதுல இருந்து நம்ம படிக்கிறோம், மகாராஷ்டிரால என்னென்ன நடந்தது, ரமோசி பெசன்ட் ஃபோர்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் திலக்கோட ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம், அப்புறமா சப்பேகா பிரதர்ஸ்ன்றதை பார்த்தோம். அதுக்கு அடுத்து சவார்கர் வந்து மித்ரமேளானா என்ன, அபினவ் பாரத்னா என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் நாசிக் கான்ஸ்பிரசி கேஸ். ஓகே, இப்போ சொல்லுங்க, அலிப்பூர் பாம் கேஸ் எந்த வருஷம்,
1908 டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் எந்த வருஷம் 1912 இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க ஓகேவா மேட்ச் த ஃபாலோயிங்ல ஓகே இப்போ உங்களுக்கு டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் எதனா ரெண்டு தெரிஞ்சா கூட உங்களால போட முடியும் 1911ல டெல்லி அதாவது கேபிட்டல் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த கான்ஸ்பிரசி கேஸ் இந்த ஹார்டிஞ்சை எப்போ கொலை பண்ணாங்க ஐ மீன் தாக்குதல் பண்ணியிருப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் 12 ஆச்சா அதுதான் டெல்லி சதி வழக்கு இதெல்லாம் மேட்ச்ல கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாசிக் கான்ஸ்பிரசி கேஸ் நாசிக் கான்ஸ்பிரசி கேஸோட வருஷம் வந்து 1909 இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு கலெக்டர் இருக்கார் நாசிக்கோட ஒரு கலெக்டர் அவர் பேர் என்னன்னா ஏஎம்டி ஜாக்சன் ஓகேவா கலெக்டர்னாலே ஜாக்சன் தான் இருக்காங்கல்ல நம்ம கூட நிறைய இடத்துல பார்த்துட்டோம் ஸோ நாசிக்கோட கலெக்டர் வந்து ஏஎம்டி ஜாக்சன் இவரை வந்து ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு யார் அவர் அப்படின்னா அனந்த் லக்ஷ்மணன் கன்ஹேர் அனந்த் லக்ஷ்மண கன்ஹேர் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஎம்டி ஜாக்சன் அவர் ஒரு கலெக்டர் ஹி வாஸ் கில்டு பை அனந்த் லக்ஷ்மணன் கன்ஹேர் இவர் யாரு அப்படின்னா அந்த அனந்த் லக்ஷ்மணன்றவர் நம்ம அபினவ் பாரத்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோமா அதுல ஒரு மெம்பர் தான் இந்த அனந்த் லக்ஷ்மணன் கன்ஹேர் இவர் கொலை பண்ணிடுறாரு அப்புறம் இந்த நாசிக் சதி வழக்கிலே பார்த்தீங்கன்னா பெரும் பங்கு யாருக்கு இருக்குன்னா இந்த சவார்கர் அண்ட் இஸ் பிரதர்ஸ்க்கு இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க சவார்கர் அண்ட் இஸ் பிரதர்ஸ் was the brain leader and moving spirit of this conspiracy அப்படின்றத சொல்றாங்க சரியா அப்போ நாசிக் கான்ஸ்பிரசி கேஸ்னால யார் ஞாபகம் வந்துடணும் ஏஎம்டி ஜாக்சன் அனந்த் லக்ஷ்மண் கன்ஹேர் 1909 நெக்ஸ்ட் பஞ்சாப் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே மகாராஷ்டிரா சரியா ஈஸியாக இருந்ததா நெக்ஸ்ட் பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெமைன்ஸ் ஆனது வருது அப்புறமா லேண்ட் ரெவென்யூ அங்கே ரொம்ப அதிக தீவிரப்படுத்துறாங்க அப்புறமா இரிகேஷன் டாக்ஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அதனால லாலா லஜ்பத் ராய் என்ன பண்றாருன்னா அவர் பஞ்சாப் தானே லைன் ஆஃப் பஞ்சாப் தானே படித்தோம் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எழுதுறாரு அது பேர் என்னன்னா பஞ்சாபி பாருங்க பஞ்சாபின்ற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எழுதிட்டு அதோட மோட்டோவா அவர் என்ன கொண்டு வருவார்னா செல்ஃப் ஹெல்ப் அட் எனி காஸ்ட் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம செல்ஃப் ஹெல்ப் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோவை கொண்டு வந்தது நம்மளோட லைன் ஆஃப் பஞ்சாப் யாரு லாலா லஜ்பத் ராய் பார்த்தீங்கன்னா அஜித் சிங்கோட ஒரு ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா அஞ்சுமன் ஐ மோபன் ஐ வாண்ட் ஓகேவா வாட்டன் ஓகே யார் அஜித் சிங் அப்படின்னா பகத் சிங்கோட ஒரு அங்கிள் ஓகே அவர் வந்து ஒரு சொசைட்டி ஆனது ஆரம்பிக்கிறார் இந்த அஞ்சுமன் ஐ முஹிபின் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி ஸோ இவர் வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு சீக்ரெட் சொசைட்டி அது பேர் என்னன்னா பாரத் மாதா சங்கம் ரிப்பீட்டட் கொஷின் யார் வந்து பாரத் மாதா சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி சரியா இந்த சொசைட்டில தான் வந்து வாவேசு ஐயர் இந்த வாவேசு ஐயர் கிட்ட தான் நம்மளோட வாஞ்சிநாதன் மணியாச்சி நம்ம படிச்சிருப்போம் மணியாச்சி தூத்துக்குடியில் இருக்க ஒரு ரயில் நிலையத்தில் ஆஷ் படுகொலை அப்படின்றதுலாம் நம்ம படிச்சிருப்போம்ல அதில் வாஞ்சிநாதன் வந்து அந்த துப்பாக்கியை எப்படி பிடிக்கணும் அந்த ரிவால்வை எப்படி லோட் பண்ணணும் அந்த எல்லாமே வந்து இந்த சொசைட்டி இந்த பாரத் மாதா சங்கம்ல தான் கற்றுக்கிட்டு இருப்பாரு விவிஎஸ் ஐயர் தான் அவருக்கு வந்து சொல்லி தந்திருப்பார் சரியா அப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி ஸ்டார்டட் த பாரத் மாதா அசோசியேஷன் சங்கம் விவிஎஸ் ஐயர் வாஞ்சிநாதன்லாம் அதில் வந்து மெம்பராக இருப்பாங்க இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஷ் படுகொலை ஆஷ் மர்டர் அதோட இயர் பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17 ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் ஜூன் 17 1911 தூத்துக்குடியில் மணியாச்சி ரயில் நிலையம்னு ஒன்று இருக்கும் ஓகேவா தூத்துக்குடியில் மணியாச்சி ரயில் நிலையமில் இந்த ஆஷ் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறுவார் சரியா அந்த மணியாச்சியில் ஏறும் போது இவர் என்ன பண்ணுவார்னா வாஞ்சிநாதன் இவரை நம்ம எப்படின்னா கொன்னையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலானது பண்ணுவார் என்ன பண்ணுவார்னா இவரை சாகடிச்சுட்டு இவரும் என்ன பண்ணிடுவார்னா வெளியே வந்து சுட்டுட்டு அவருமே இறந்துருவார் சூசைட் பண்ணிப்பார் சரியா ஸோ இதெல்லாம் ஆஷ் மர்டர் அவ்வளோதான்ப்பா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் கல்கட்டா பார்த்தோம் ஐ மீன் இங்கே பாம்பே பார்த்தோம் நெக்ஸ்ட் பெங்கால் அப்புறம் மகாராஷ்டிரா பார்த்தோம் பஞ்சாப் பார்த்தோம் சரியா நெக்ஸ்ட் அப்ராட்ல நடக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கிளியரா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் அலிப்பூர் பாம் கேஸ் நம்ம படிச்சாச்சு இங்க பாருங்க குதிரம் போஸ் அண்ட் பிரஃபுல்லா சக்கி நம்ம நடத்தினதை அப்படியே ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க அந்த 18 இயர் ஓல்டு 19 இயர் ஓல்டு ஸோ எந்த டேட்ல நடக்குதோன்னு எழுதிக்கோங்க மிஸ்டேக்கன்லி த்ரூ வந்து 30th April 1908 அது ஒரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் மேத் என்னன்னு பார்த்தோம் ரெப்ரெஷன் இதெல்லாம் உங்களுக்கு அதிலே கொடுத்துட்டேன் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வதேஷி கேம்பெயின் இன் தமிழ்நாடு
ஸோ இந்த ஸ்வதேஷியானது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி தாக்கம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஓசி ஓகேவா, வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் ஓகேவா, கப்பல் ஓட்டிய தமிழர், அப்புறம் செக்கிழுத்த செம்மல் அப்படிலாம் இவர் சொல்லியிருக்கோமா. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஸ்வதேஷி, அதாவது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கிட்ட தான் அந்த ஏகபோக உரிமையானது இருந்தது வர்த்தகத்தில் ஓகேவா. எங்கே போனாலும் பிரிட்டிஷ் கப்பலில் போகிறது என்ன வர்றது என்ன, அங்கே போயிட்டு ட்ரேட் பண்ணுறது என்னன்னு இருப்பாங்க. அப்போது அந்த ராஜ்யமை இவர் வந்து தாங்க கையில் எடுக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 கப்பலானது வாங்குறாரு, SS கலியோ SS லாவோன்னு சொல்லிட்டு வாங்குவார். எப்படி வாங்குறாரு பாருங்க, அதாவது ஷேர் போடுறாரு. அப்போவே அவரோட யோசிக்கிறாரு பாருங்க, 10 lakh 10 லட்சம் தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாருன்னா 40,000 ஷேர்ஸ் 40,000 பேர்கிட்ட எவ்வளோ ரூபாய் வாங்குறாரு, தலா ஒருத்தர் எவ்வளோ கொடுக்கணும்னா 25 rupees தரணும் ஒருத்தர். 40,000 பேர் 10 லட்சத்துக்கு இவர் இந்த மாதிரி சொல்கிறார் சரியா. த ஸ்வதேஷிஸ் மூமெண்ட் இன் தமிழ்நாடு attention of 1906 when வாவு சிதம்பரம் mooted the idea of launching a Swadeshi ஷிப்பிங் வெஞ்சர் இன் அப்போசிஷன் டு த மோனோபோலி ஆஃப் த பிரிட்டிஷ். அதான் பிரிட்டிஷோட அந்த ஏகபோக உரிமையை தடுக்கிறதுக்காக தான் இவர் வந்து ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் நீராவி கப்பலை வந்து கொண்டு வருவார். ஸோ இதுதான் அது ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு, 2 கப்பல் ஓகேவா, தூத்துக்குடியிலேருந்து இலங்கை சிலோன் வரையும் விஓசி பர்ச்சேஸ் 2 ஸ்டீம் ஷிப்ஸ் SS காலியா அண்ட் லாவோ. வேற என்னெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் படிங்கப்பா, எல்லாமே படிக்கணுன்றது கிடையாது. நெக்ஸ்ட்டு இனிஷியேட்டிவ். ஸோ இப்படி இவர் ஆரம்பிக்கிறார்ல, அவரை பற்றி இந்த லோகமானிய திலக் நம்மளோட திலகர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட சக்ஸஸை வந்து அவரோட பேப்பரில் எழுதுறாரு, கேசரி அண்ட் மராத்தாவில் வந்து எழுதுறாரு. வாவுசி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அப்புறமா அரவிந்த கோஷ் என்ன பண்ணுறாருன்னா லார்டட்னா அவரை அப்ரிஷியேட் பண்ணி அவரோட எஃபர்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. இதோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர் கொடுக்குறாங்களே ஒருத்தர் 25 ரூபாய், அதில் மேஜராக ஷேர் கொடுத்தது யாருன்னா பாண்டித்துரை மற்றும் ஹஜி ஃபக்கீர் முகமது. ஓகே, நெக்ஸ்ட் கோரல் மில் ஸ்ட்ரைக். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வாவுசி பற்றி பார்த்தோம், இன் டீட்டெயிலாக தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா கோரல் வேலை நிறுத்தம் சொல்லுவாங்க, கோரல் மில் ஸ்ட்ரைக். இதில் யாரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த வஉசி அண்ட் சுப்பிரமணிய சிவா, இவங்க 2 பேரும் தான் வந்து கோரல் மில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இங்கே என்ன ஆகும்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க, ANFன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை வாங்குறது ஃபுல்லாக டீனேஜர்ஸை வேலை வாங்குவாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன்ஸு அவங்களுக்கு ரொம்ப புவராக இருக்கும். இப்போது வேலையானது ஒரு 9 to 5 அப்படிலாம் கிடையாது, 18 மணி நேரம் வேலை, அவ்வளோ மணி நேரம் வேலைலாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு லீவுன்னு ஒன்று கிடையாது. ஸோ இதெல்லாம் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸாக இருக்கும் போது அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இந்த வஉசியும் சுப்பிரமணிய சிவா காதுலையும் வந்து விழும். அப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸுக்கு அந்த தளர்வுகள்லாம் கொடுப்பாங்க. அதுதான் இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக். After attending the sessions of the Indian National Congress at Surat, வஉசி on his return decided to work on building a political organization. So இவர் ரிட்டர்ன் ஆகும்போது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது இஸ் லுக்கிங் ஃபார் அன் ஏபிள் ஒரேட்டர். ஒரேட்டர்னா என்ன, இல்லை பேச்சு திறன் உள்ளவராக இருக்கணுன்ற தேடும் போது he came across சுப்பிரமணிய சிவா, a ஸ்வதேஷி ப்ரீச்சர். இவர் யாருன்னா ஒரு ஸ்வதேஷி ப்ரீச்சர். ஃப்ரம் February to March, ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் 1907 both the leaders addressed meetings almost on daily basis at the beach in Tuticorin. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது மீட்டிங்ஸ் ஓகேவா. எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட் த ஸ்வதேஷி அண்ட் பாய்காட் கேம்பெயின். வேற என்ன சொல்கிறாங்க, the meetings were attended by thousands of people. These public gatherings were closely monitored by administration. நெக்ஸ்ட் இதான் 1908 மார்ச்லேருந்து ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் மாதம் வரையும் அந்த ஸ்ட்ரைக் ஆனது நடக்கும். த அப்ஜெக்ட் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கோரல் மில் ஒர்க்கர்ஸ் அட்ராக்டட் த அட்டென்ஷன் ஆஃப் வஉசி அண்ட் சிவா. இப்போ இந்த மில் ஸ்ட்ரைக் நடக்கிறத இவங்க காதில் வந்து விழுது. யாரு, சுப்பிரமணிய சிவாவும் வஉசிக்கும்.
In the next few days, both the leaders addressed the mill workers. இந்த ரெண்டு ஒர்க்கர்ஸும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒர்க்கர்ஸ்க்கு லீவ் கொடுங்களேன், அந்த மாதிரி அவங்க சின்ன பசங்களெல்லாம் வச்சு வேலை வாங்காதீங்கலாம் சொல்கிறாங்க. இன் மார்ச் 1908, the workers of the coral cotton mills inspired the address went on strike. இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கு போயிட்டு it was on the earliest organized labor agitation in the India. இது வந்து ஒரு earliest agitation அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோரல் மில் ஸ்ட்ரைக்னா என்ன ஞாபகம் வரணும், சுப்பிரமணிய சிவா அண்ட் வஉசி. ஓகேவா, கோரல் மில் ஸ்ட்ரைக்ல இருந்து அந்த ஒர்க்கர்ஸோட கண்டிஷன்ஸ் ரொம்ப புவரா இருந்தது, அதை எதிர்த்து போராடினாங்க, அவ்வளோதான். ஓகே, த ஸ்ட்ரைக் ஆஃப் த மில் ஒர்க்கர்ஸ் வாஸ் fully backed by the nationalist newspaper. So newspaperலாம் இவங்களை பற்றி வருது. Next, the mill owners, however, did not budge and was supported by the government, which has decided to suppress the strike. To further increase the pressure on workers, the leaders were prohibited from holding any meetings in Tuticorin. Finally, the mill owners decided to negotiate with the workers and considered their demands. இப்போ நியூஸ் பேப்பரில் வெளியே வந்துடுது, எல்லாம் பிரிட்டிஷ் எதிர்க்கிறாங்க, அதனால் லாஸ்ட்டாக சரி போ உன்னோட டிமாண்ட்ஸ் என்னவோ அதை நான் பூர்த்தி நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். The victory of the workers generated excitement among the militants in Bengal. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறாங்க, எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அரவிந்த கோஷ் வந்து பந்தே மாதரம், foreign bond between educated class and masses, which is the first great step towards Swaraj அப்படின்னு சொல்கிறாரு. Every victory of Indian labor is a victory of the nation. அதாவது ஒரு லேபரோட விக்ட்ரி இந்த நேஷனுக்கான விக்ட்ரிக்கு சமம் அப்படின்றதுலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சுப்பிரமணிய பாரதி. த ஹிந்து யார் ஃபவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ சரியா, அதுக்கப்புறமா அவர் ஸ்வதேசமித்ரன் இதை கூட ஃபைன் பண்ணியிருப்பாரு, விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் டெய்லி. ஸோ இதில் இந்த ஸ்வதேசமித்ரன் இருக்குல்ல, அதோட சப் எடிட்டராக நம்மளோட சுப்பிரமணிய பாரதி இருப்பார். சப் எடிட்டர் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய பாரதி became the sub editor of Swadeshamitran around 1904 when Indian nationalism was looking for a fresh direction. Bharati also edited Chakravardhini. இதெல்லாம் repeat previous year question. Chakravardhini, a Tamil monthly devoted to the cause of Indian women. Indian women பத்தி பெரிதளவும் எதுல பேசியிருக்காருன்னா இந்த சக்கரவர்த்தினி. நெக்ஸ்ட், இவரோட இன்னொரு இவெண்ட் என்ன அப்படின்னா, விவேகானந்தரோட ஒரு டிசைப்பிளான சிஸ்டர் நிவேதிதான்னு படிச்சிருப்போம். நிவேதிதாவை வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பாரதியார் வந்து என்னோட குருமணி அப்படின்றத சொல்லுவார். இங்கே அதான் சொல்கிறாங்க, 2 events had significant impact on Subramania Bharati. A meeting in 1905 with Sister Nivedita. Sister Nivedita யார்னா ஒரு ஐரிஷ் woman and a disciple of Vivekananda, whom he referred as குருமணி. நம்மளோட பாரதியார் நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா குருமணி அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா he translated into தமிழ். எதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னா திலகருடைய Tenets of the New Party and the booklet on the Madras militant trip to the Surat Congress in 1907. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாரதி பாரதி எடிட்டட் அ தமிழ் வீக்லி இந்தியான்ற ஒரு பத்திரிகையும் பாரதியார் எடிட் பண்ணியிருப்பாரு, which became the voice of the radicals. சரியா? ஓகே, திஸ் இஸ் அபவுட் சுப்பிரமணிய பாரதி. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி நீங்கள் படிக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் வஉசி அண்ட் சுப்பிரமணிய சிவா. இங்கே என்ன ஆகும்னா, அரெஸ்ட்டில் ஆன் மார்ச் 9 இந்த இயர், இந்த டேட்டு இந்த இயர் கேட்டிருக்காங்க. இந்த மார்ச் 9, 1907 பிபின் சந்திரபால் இருக்காரா நம்மளோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரிசனில் ரிலீஸ் பண்ணுற டேவை வந்து ஸ்வதேஷி டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஆசைப்படுவாங்க. சரியா? அதான் ஆன் மார்ச் 9, 1907 பிபின் சந்திரபால் was released from prison after serving a 6-month jail sentence. 6 month பிறகு அவர் வெளியே வரார். அந்த டேவை ஸ்வராஜ் டே இன் திருநெல்வேலியா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு யார் பண்றா, வஉசி, சுப்பிரமணிய சிவா அண்ட் பத்மாப ஐயர். சரியா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணோன்னும் போது பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை பேன் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. பேன் பண்ணதையும் இவங்க வெண்ட் அஹெட். தே வேர் அரெஸ்டட் ஆன் மார்ச் 12. ஸோ இந்த டேட்டும் முக்கியம். மார்ச் 12 ஆன் 1908 சார்ஜஸ் ஆஃப் செடேஷன், தேச துரோக குற்றத்தில் என்ன ஆகுறாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க, வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. சரியா? மார்ச் 12, 1908.
ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய தலை மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணது பிறகு என்ன ஆகுது, ஒரே கலவரம் வெடிக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச கலவரம்னா என்ன, பஸ்ஸை உடைக்கிறது, அப்புறம் எனக்கு அதான் தெரியும், வேற கல்லை எடுக்கிறது, தலை மேலே அவங்க தலை மேலே அடிச்சிடுவாங்களா, எதிர்க்க இருக்க தலை மேலே அடிச்சு அஃபெக்ட் பண்றது, அந்த மாதிரி கலவரம்ல. இங்க பாருங்க, லோக்கல் பப்ளிக் angered over the arrest of the prominent Swadeshi leaders reacted violently. ரியாக்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாஸ் ஃபயர் வைக்கிறாங்க, ரொம்ப புரட்சியா இருக்காங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி த மில் ஒர்க்கர்ஸ் கேம் அவுட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட் த அரெஸ்ட் ஆஃப் ஸ்வதேஷி லீடர்ஸ். அப்புறம் என்ன பண்றாங்க, ஓப்பன் ஃபயர் பண்றாங்க. 4 people were killed. அப்புறமா லாஸ்டா 7th July 1908 எப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, March 12ன்னு பார்த்தோம். அப்புறமா இப்போதான் சென்டென்ஸ், அதாவது தீர்ப்பானது கொடுக்குறாங்க. ஆன் 7th July 1908 வஉசி அண்ட் சுப்பிரமணிய சிவா were found guilty and imprisoned for charges of sedition. தேச துரோகம் குற்றத்தினால அவங்கள கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டு சுப்பிரமணிய சிவா was awarded a sentence of 10 years 10 வருஷம். ஓகேவா, அப்புறம் 10 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை மற்றும் நாடு கடத்துறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் செடிஷியஸ் ஸ்பீச், வேற வஉசிக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. 2 லைஃப் சென்டென்ஸ், காட் அ லைஃப் டேர்ம் 20 இயர்ஸ், ஒரு ஆயுள் தண்டனை 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், இரட்டை ஆயுள் தண்டனைனா 40 வருஷம். ஃபார் அபேட்டிங் ஹிம், வஉசி வாஸ் கிவன் another life sentence for his own seditious speech. அப்போ this draconian sentence reveals how seriously the Tirunelveli agitation was viewed by the government. இப்போ சுப்பிரமணிய சிவா அண்ட் வஉசிக்கு என்ன ஆனது, தண்டனை ஆனது கொடுக்கப்பட்டது, இரட்டை ஆயுள் தண்டனை ஃபார் வஉசி. நெக்ஸ்ட் ஆஷ் மர்டர் நம்ம பார்த்தோமா, எங்க பார்த்தோம், வாஞ்சிநாதனை எந்த அமைப்புல பார்த்தோம், பாரத் மாதா அசோசியேஷன் பார்த்தோமா. ஸோ ஈஸி தான். ஸோ இவர் என்ன ஆகணும்னா ஜூன் 17, 1911 the collector of Tirunelveli, Robert Ash, was shot dead at Maniyachi railway station. யாரால, by வாஞ்சிநாதன். ஸோ இந்த வாஞ்சிநாதன் எங்கேருந்து ரிவால்வர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பாம்பு மேக் பண்ணணும்லாம் கற்றுருப்பாரு வாவேசு ஐயர், விவிஎஸ் ஐயர் கிட்ட இருந்து. So in the Vanjinathan was born in the Travancore state in 1880. He was employed as the forest guard. So this is important. Forest guard at Punalur in the Travancore state. He was one of the members of the radical group called the Bharat Mata Association. The aim of the association was to kill European officers. In the Bharat Mata Association or aim to kill the European officers and inspire Indians to revolt, which they believed would eventually lead to Swaraj. Vanjinathan was trained in the use of revolver as part of the mission by yaar, VVS Iyer. Okay, VV Subramanya Iyer in Pondicherry. After shooting Ash at Maniyachi Junction, Vanjinathan shot himself with the same pistol. சரியா, அவ்வளவுதான். So this is about Ash murder. ஓகேவா, ஈஸியா இருந்துச்சா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெசன் ஆஃப் 12th ஹிஸ்ட்ரியும் முடிச்சிட்டோம். ஓகேவா, ஐஎன்எம்ல நம்ம புக் வைஸாக போகிறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கவர் பண்ண முடியும். ஓகேவா, டாபிக் வைஸாக போகிறத விட புக் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன், இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 லெசன் முடிச்சிட்டோம். அப்போ அந்த 2 லெசனை ஒரு 4 times ஆகுது நீங்கள் படிக்கணும். படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் மறக்காது. ஓகேவா, நீங்கள் அதை படிக்கணும், அதுதான் நீங்கள் பண்ணுற வேலை. ஸோ இங்கே பாருங்கள், ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட்டில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் ஆரம்பித்தோம். நடுவில் என்ன பார்த்தோம், சூரத் பிளவுனா என்னன்னு பார்த்தோம். அப்புறமா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் என்னன்றதை பார்த்தோம். பஞ்சாப், பெங்கால் அண்ட் ஒரிசாவில் பார்த்தது, மகாராஷ்டிரா, அப்ராடில் என்ன நடக்கும்ன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணுறேன். ஓகேவா, ஓகேப்பா, தேங்க்யூ.